ரோட் ஸ்டைல் மோமோஸ் சட்னி வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தெரியலையா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் ஒரு கடாயில தண்ணி ஊத்தி ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க. அது இதுல சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 3 வரமிளகாவும் 2 காஷ்மீரி மிளகாவும் கலருக்காக நான் சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்தி ஒரு 1/4 மணி நேரம் நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லயே கொதிக்க வைங்க. நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, தக்காளியோட தோல் எல்லாமே உறிஞ்சி வர ஆரம்பிக்குங்க. அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இது கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ண வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கூல் டவுன் ஆனதும், இந்த தக்காளியோட தோல் எல்லாமே ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு, ஒரு பிளெண்டருக்கு மாத்திக்கோங்க. இது எல்லாமே இப்ப நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே ஒரு பிளெண்டருக்கு மாத்தி, கூடவே கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி, ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணி, இது ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த தக்காளி விழுது. ஸோ, அத இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தா போதும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியா இருந்தா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, சூப்பரான மோமோஸ் சட்னி ரெடி.